ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 1 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 yearக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து ஜாவா டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுறதுலையும் டிசைன் பண்ணுறதுலையும் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏபிஐ டெக்னாலஜிஸில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாவா, ஏடபிள்யூஎஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸ்லாம் அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே அப்ளை வித் லிங்க்டின் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி உங்களுக்கு லிங்க்டின்ல அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னா நீங்களாக மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்யூமை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆட்டோ ஃபில் ஆகிடும். ஒரு வேளை ஆட்டோ ஃபில் ஆகலை அப்படின்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் பிளேஸ், எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆடுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டைட்டில், ஆஃபீஸ் லொக்கேஷன், டிஸ்கிரிப்ஷன், எப்போலேருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சேவ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும் இதை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணவே தேவையில்ல. ஸோ எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆடுன்னு கொடுத்து உங்கள் இன்ஸ்டியூஷன் நேமு, உங்கள் டிகிரி என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் காலேஜ் நேம் என்ன, எப்போலேருந்து எப்போ முடிச்சிங்க நீங்கள் காலேஜ், இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இதை கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள் எஜுகேஷன் டீட்டெயில்ஸை. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து உங்கள் லிங்க்டின் லிங்க் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க் இருக்கும் இல்லையா, அதை இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி, ட்விட்டரோட லிங்க் இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதோட லிங்க் எல்லாம் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரௌஸ் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, நீங்கள் ஒன்ஸ் மேலே ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது கீழேயும் வந்துடும். ஒரு வேளை வரலைன்னா இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒர்க்கில் நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அதாவது இந்த ரோலுக்கு நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் இதை டைப் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது ஹைரிங் மேனேஜருக்கு தெரியும். ஸோ இதை கண்டிப்பாக டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.